நிச்சயமாகங்க தமிழகத்தில் பாஜக எந்த பெரிய அளவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கு. இது அமித்ஷா அவர்கள் இங்கே வரும்போது சொன்னாரு, கூறினாரு. அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் நீங்க பாஜக எந்த அளவுக்கு ஒரு ஆதரவு மக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இல்ல அமித்ஷாவோட வருகை எந்த ஒரு பலனையும் அளிக்காது, தமிழ்நாடு வேற மற்ற மாநிலங்கள் வேற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விமர்சனம் பண்ணுவாங்க. நீங்க பாருங்க, இப்போ இல்ல ரொம்ப காலமாவே தமிழகம் இந்தியாவோட பாகமே கிடையாது, எங்களுக்கு தனி அந்தஸ்து வேணும் அவங்க கூறிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் ஒன்னா இருக்கணும் நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். பிரதமர் மோடி அவர்கள் காஷ்மீரே பார்ட் ஆஃப் இந்தியா இருக்கிறதுனால நம்ம சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறோம். ஆனா தமிழகத்துல திமுக ஆட்சி மட்டும் எங்களுடைய டிராவிடியன் கல்ச்சர் சொல்லிட்டு நம்ம தேசமே எப்படி பாகமா பிரிக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. தமிழகம் நீங்கள் தமிழ்நாடு பார்த்துட்டிங்கன்னா இட்ஸ் பார்ட் ஆஃப் இந்தியா தானுங்க. அப்புறம் ஏன் அது பிரித்து நீங்கள் பார்க்குறீங்க? நாங்கள் பிரித்து பார்க்கலையே. எல்லா வசதி வாய்ப்புகளும் தமிழகத்தில் வாழ்கிற மக்களுக்கு கொடுக்குறோம். எல்லா பாலிசிஸ் பிரதமர் அவர்கள் கொண்டு வரும்போது எல்லா தமிழகத்துக்கு சேர்ந்து கொடுத்துட்ருக்கோம். தமிழகத்துக்கு இல்லைன்னா நாங்கள் சொல்லவே இல்லை. இன்றைக்கி உலகத்திலேயே மிக சிறந்த மொழி அப்படி பார்த்தீங்கன்னா அது தமிழ் மொழி தான். பிரதமர் உலகத்தில் எங்கே போனாலும் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் தமிழ் மொழிக்காக இது வரைக்கும் என்ன பண்ணிட்டீங்க, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? எலெக்ஷன் நேரத்தில் மட்டும்தான் தமிழ் மொழி தமிழ் பண்பாடு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. மற்ற நேரம்